guys, வணக்கம். This is அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம NSEல ஆப்ஷன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் சென்செக்ஸை நம்ம பொதுவாக கவனிச்சிருக்க மாட்டோம். சென்செக்ஸில் ட்ரேடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். மெத்தடை பொறுத்த மட்டும் சேம் தான். ட்ரேட் அப்படின்னாலே முழுவதுமாக உங்களுடைய ப்ரிடிக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும், சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது ட்ரிக்ஸ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் பணமே இன்வெஸ்ட் பண்ணாமல், சரிங்களா, ட்ரேட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ஏர்லியராக வேணும், டக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், போட்ட உடனே உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம சென்செக்ஸ் நீங்கள் அப்படி போட்டாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும், ஓகேங்களா? இப்போ நெஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கம்பெனி இருக்கும். அது பொதுவாகவே நமக்கு தெரியும், சரிங்களா? சென்செக்ஸை பொறுத்த மட்டும், அதாவது நெஃப்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு 50 கம்பெனிஸ் தேவை. சென்செக்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு 30 கம்பெனி இருக்கும், சரிங்களா? இந்த 30 கம்பெனியை டிரைவ் பண்ணி சொல்கிறது தான் சென்செக்ஸ். இப்போது இந்த சென்செக்ஸில் நான் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இந்த பேஜ் பிஎஸ்சியோட வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்த உடனே, சரிங்களா, இங்கே மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்த ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், சரிங்களா? இது பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இதை பற்றி எல்லாமே தெரியும், சரிங்களா? இதில் டெரிவேட்டிவ்ஸ்னு பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் செயின் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன்ஸ் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்களா, ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறீங்களா, ஸோ அதனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும், சரிங்களா? இப்போ நான் இண்டெக்ஸில் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இண்டெக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருக்குது. இதில் NSEல. பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கும், சரிங்களா? 5ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி அப்படிங்கிறது லிஸ்ட் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். இதில் எந்த கான்ட்ராக்ட் நீங்கள் ட்ரேட் பண்ண விருப்பப்படுறீங்களோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கான்ட்ராக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் தான், சேம் பேஸ் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் சென்செக்ஸில் ட்ரேட் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இதே தான். இந்த மணி, அட் த மணி, அவுட் ஆஃப் த மணி. இப்போ உங்கள் லெஃப்ட் சைடு இருக்கா, இது கால் ஆப்ஷனுக்குரியது. ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷனுக்குரியது, சரிங்களா? இப்போது மார்க்கெட் 83,800 இருக்குது. இந்த மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா காலை பை பண்ணுவோம். இல்லை மார்க்கெட் கீழே தான் சரியும் அப்படின்னா புட்டை பை பண்ணுவோம், சரிங்களா? இப்போது உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சென்செக்ஸோட சார்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க, சரிங்களா? உங்களோட டிமேட்டில் நீங்கள் சென்செக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ முழுவதுமாக நீங்கள் பண்ணக்கூடியது இங்கே அண்டர்லைனிங் அசர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது, அதாவது இந்த பேஸ் எதில் இருக்குது அப்படின்னா சென்செக்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ பிகினராக வரவங்களுக்கு 5 டவுட் இருக்குது. முதல் விஷயம், நீங்கள் கான்ட்ராக்டை, சரிங்களா, கான்ட்ராக்ட் எடுத்து அதில் டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கக்கூடாது, சென்செக்ஸில் தான் பார்க்கணும், சரிங்களா? இன்னொன்று, இந்த மணியில் ட்ரேட் பண்ணுமா, அட் த மணியில் ட்ரேட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் வரும், சரிங்களா? எப்போதுமே நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 83,713 இருக்கா, ஸோ ரவுண்டு ஃபிகராக என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா 5ஆம் தேதி மார்க்கெட் மேலே போக போகுது, 84,000 போகும் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை எடுங்க. இதனுடைய கான்ட்ராக்டில் போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணக்கூடாது. எப்போதுமே கரண்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட் ப்ரெசண்டில் இருக்கிறதுலே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கேல்பிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். வந்த உடனே எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹோல்டிங் பக்கம் போகிறீங்க. ஹோல்டிங் பக்கம் போகவே போகாதீங்க. இனிஷியலாக சின்ன சின்ன ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். ஹோல்டிங் பண்ணுறீங்கன்னா ஸ்டாக்கில் என்ன பண்ணுங்கள், ஃபுல் அமௌண்ட் கொடுத்து ஹோல்டு பண்ணுங்கள். அதுதான் பிகினருக்கு ரொம்ப நல்லது. 4வது பாயிண்ட்டு, பையை காட்டிலும், சரிங்களா, செல் பண்ணுறது கொஞ்சம் எஃபிஷியன்ட். அதுதான் உங்களுக்கு அடுத்த லெவலில் ஒரு பெரிய புரியுதலே கொடுக்கும். ஆனால் என்ன, செல்லிங்கை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிக்வயர்ட் மார்ஜின் தான்.
இப்போ பை பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் பை அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ரெக்யர்ட் மார்ஜின் இருக்கா 16,000 இருந்தால் போதும். அதே இது செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்ன தேவைப்படும், 2 lakhs பக்கம் தேவைப்படுது. சரிங்களா. 4வது விஷயம், ஏதோ ஒரு சீக்ரெட் உங்களுக்குன்னு இருக்கணும். சரிங்களா. அதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நான் ஆஸ் யூஷுவல் எப்போவுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஒரு பெரிய லெவல் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் வருது, ஒரு 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட்ஸ் இறங்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கால் இருக்குல்ல, அதை ஒரு 10 ரூபாயில் எடுத்துக்கிறோம். புட்டையும் ஒரு 10 ரூபாயில் என்ன பண்ணிடுறோம், ப்ரீமியமில் பை பண்ணிடுறோம். சரிங்களா. அப்படி பை பண்ணி ஹோல்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட் கீழேயோ மேலேயோ சரிஞ்சு அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் வரும். அப்போ நியூஸை பேஸ் பண்ணியும் ட்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். 5வது பாயிண்ட் டெக்னிக்கல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா. டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே சார்ட் மட்டும்தான். நீங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணியே ஃபுல் ட்ரேடுமே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அவசரமே பட வேண்டாம். சரிங்களா. டெக்னிக்கல் அனலைசிஸ்னால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது தான் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கும், ஃபண்டமெண்டல் பார்க்க வேண்டியிருக்கும், புக் வேல்யூனா என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரிங்களா. பட் இங்கே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, பியூர்லி நீங்கள் சார்ட்டை தான் படிக்கணும். சரிங்களா. ப்ரைஸ் ஆக்ஷன்னா என்ன, ஒரு கேண்டிலோட நேம் என்ன, எந்த மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது, சரிங்களா, அப் ட்ரெண்ட் அந்த மாதிரி எல்லாம் படிப்பீங்க. அப்புறம் பேட்டர்ன்ஸ் படிப்பீங்க. இது தெரிஞ்சாலே போதுமானது தான். சரிங்களா. இன்னொன்று, டெக்னிக்கல் அனலைஸை எப்போதுமே ஆட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நீங்கள் கைவசம் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் சென்செக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து என்ன டெக்னிக்கல்ஸ் அப்படின்னு இருக்கா. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்க நிறைய இண்டிகேட்டரே ஷோ பண்ணும். இது மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் எடுங்க. பர்சனலாக நீங்கள் ஒரு இண்டிகேட்டரை பயன்படுத்துறதுக்கு இதில் பிளெண்டி ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுக்கும். சரிங்களா. இப்போ மார்க்கெட் மேலே போகும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் என்ன பண்ண போகிறீங்க, பை பண்ண போகிறோம். சரிங்களா. மார்க்கெட் சரியாக போகுது அப்படின்னா புட்டை ஆட் பண்ணுங்கள், அதுவும் அட் ப்ரெசன்ட்லேயே எடுத்து புட்டை பை பண்ணும். இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் தான். ட்ரேட் சென்செக்ஸில் எடுக்கிறது விஷயமே இல்லை. ஆனால் எண்ட் ஆஃப் த டேயில் உங்களுடைய சக்ஸஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ரிடிக்ஷனில் தான் இருக்குது. அதனால் ப்ரிடிக்ஷன் இதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகினராக இருக்கிறீங்க, ஒரு 2 இயர்ஸ்க்கு உள்ளே தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கேல்பிங்கை ப்ரிஃபர் பண்ணுங்கள். எந்த இடத்துல ரைட்டாக என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா. நீங்கள் நார்மலாக ஜென்ரலாக எது வேணாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் மேக் பண்ணதும் ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க, சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அந்த ரீசனால தான் நான் இந்த வீடியோவும் கொடுக்குறேன். சரிங்களா. அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு க்யூரியாசிட்டி இருக்குது, இப்போ தான் நான் மார்க்கெட்டில் பிகினராக இருக்கிறேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு என்னென்ன வீடியோ கொடுக்க முடியுமோ அதை என்னால் முடிஞ்ச எல்லா வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.